மனசாட்சி இருந்தும் மனிதர்கள் தவறு செய்வது ஏன் என்றது கேள்வி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மனசாட்சி அப்படின்னா என்ன? அது யூனிவர்சல் ட்ரூத்தா அல்லது அது தவறு செய்யுமா அப்படிங்கறதெல்லாம் கிளாரிஃபை பண்ணிடலாம். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். மேபி ரைட் ஆர் ராங், அதை நீங்க டிசைட் பண்ணுங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மனசாட்சி அப்படின்னாலே உண்மை பேசும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது நம்ம எல்லாருமே யாரு அப்படின்னு சொன்னா பரபிரம்ம ஸ்வரூபம். பிரம்மஸ்வரூபமா இருக்கின்ற நாமே தான் மாய விளையாட்டுக்கென்று பல்லாயிரக்கணக்கான குட்டி குட்டி கான்சியஸஸா வந்திருக்கும். இது எல்லா தாட் பேட்டர்ன்ஸ் இது எல்லாமே இருக்கு. சோ எல்லாருமே ஞானிகள் என்ற அடிப்படையில பார்க்கும்போது அனைத்தும் ஒன்றே என்ற அந்த தத்துவத்தின் அடிப்படையில சம பாவனையோடு தான் மாய விளையாட்டை நடத்தணும் இல்லையா? சும்மா நாச்சுக்கும் தான் உயர்வு தாழ்வு எல்லாம் இருக்கு. சும்மா நாச்சுக்கும் தான் வெற்றி தோல்வி. இந்த புரிதலை நாம் மறக்கும் போதுதான் அஞ்ஞானமே வருது அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியும். சரியா? அப்போ அந்த புரிதல் இருக்கின்ற வரைக்கும் எது சரி, சமபாவனையே சரி, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சமபாவனையை விட்டுட்டு உயர்வு தாழ்வுல ஈகோல விழுறது அப்படிங்கிறது தவறு. இதுவும் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அப்போ எல்லாருக்குள்ளேயுமே எது சரி எது தவறு அப்படிங்கிறதுல பெருசா கன்ஃபியூஷன் ஏற்படுறதுக்கு வழி இல்லை. பகவத்கீதை படிக்காதவனுக்கே தெரியுங்கிற, ஒரு குழந்தைக்கு கூட தெரியும் அது தப்பு பண்ணுதா ரைட் பண்ணுதா அப்படிங்கிறது தெரியும் என்றே நான் நினைக்கின்றேன். சரியா? அப்போ அந்த மனசாட்சி அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, எல்லோருக்கும் தெரியும் என்று சொன்னோம் அல்லவா, அதுக்கு பேர் தான் மனசாட்சிங்கிறோம். எது சரி எது தவறு என்பதை எல்லோருக்கும் தெரிந்து ஒரு விஷயம் அப்படிங்கிற அந்த சொன்னோம் இல்லையா, அத மனசாட்சி அப்படிங்கிறோம். அப்ப அது தெரிஞ்சுதான் இருக்கு. அப்போ நான் திருடணும் அப்படின்னு சொன்னா அது ரைட்டா தப்பான்னு எனக்கு தெரியுது. அப்ப எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப தெரிஞ்சுக்கிட்டு தப்பு பண்றேன். அப்ப தெரிஞ்சுக்கிட்டு நான் தப்பு பண்ண போறேன் அப்படிங்கிறப்பதான் கில்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமே வருதுங்க. குற்ற உணர்வு அப்படிங்கிறது யாருக்கு வரும் அப்படின்னா, நீங்க கேஷுவலா பேசுறதை கேள்விப்பட்டிருப்பீங்க. இவனுக்கு எல்லாம் மனசாட்சியே இருக்காதா அப்படின்னா, குற்ற உணர்வே இல்லாதவனை தான் மனசாட்சியே இருக்காதான்னு பேசுறது. அதாவது இவ்வளவு பெரிய தப்பு பண்ணும்போது அவனுக்கு உறுத்தாதா, அந்த உறுத்தாதா அப்படிங்கிறதுக்கு பதிலா மனசாட்சியே இருக்காதா அப்படின்ற ஒரு வார்த்தையை அவங்க மாத்தி பேசணும் இல்லையா? அப்போ ஏன் உறுத்துதுன்னா தெரிஞ்சு தப்பு பண்ணா மட்டும்தாங்க உறுத்தம். சரியா? அப்போ அந்த உறுத்தல் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னா அவனுக்கு மனசாட்சி இருக்குன்னு அர்த்தம். அப்ப தப்பு பண்றவனுக்கு எல்லாமே அந்த உறுத்தல் இருக்கும். அது அவனை நல்வழிப்படுத்தும் அப்படிங்கிறது ஆக்சுவலா பேசிக் கொள்கை. சரியா? எல்லாருக்குள்ளயும் மனசாட்சி இருக்கு. அதனால அது ஒரு உறுத்தலை கொடுத்து அவனை மாத்தி அமைச்சுக்கும். அப்ப இந்த மனசாட்சி நமக்கு எல்லாம் மிகப்பெரிய பிளஸ் அப்படின்னு நான் சொல்ல வரேன். மனசாட்சி அப்படிங்கிறது நமக்கு மைனஸ் பண்ணாது. ஏன்னா எது சரி எது தவறுன்னு தெரிந்தவன். அது மட்டும் இல்லாம நீ தப்பு பண்ணும்போது மட்டும்தான் உறுத்துவான். இந்த மனசாட்சி என்ன பண்ணுவான், நீ தவறு செய்யும் போது மட்டும்தான் குறுகுறுன்னு உறுத்துவான். அப்படின்னா இவன் நல்லவன் அப்படின்னு நான் சொல்ல வரேன். சரியா? தவறா கைட் பண்ணுவான் அப்படின்னு எனக்கு தோணல. சரியா? அப்போ இந்த மனசாட்சி நம்மை ஞானியாக்க உதவுகிறது, நல்லவனாக்க உதவுகிறது, நல்வழிப்படுத்துகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். சரியா? சரி, இப்ப பிரச்சனை என்னன்னா கேள்விக்கு வந்துடுறேன். மனசாட்சினா என்னன்னு சொல்லிட்டேன். எது நன்மை எது எது சரி எது தவறு என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு நம்மை நல்வழிப்படுத்துகின்ற ஒரு அற்புதமான ஒரு விஷயம்தான் மனசாட்சி என்ற அர்த்தம். சரியா? மனசாட்சினா என்னன்னு புரிஞ்சிச்சு. மனசாட்சி இருக்கும்போது தப்பு பண்ண முடியுமா? முடியாது. ஏன் முடியாதுன்னா அது குறுகுறுன்னு உறுத்தலை கொடுத்தோம். அந்த உறுத்தல் நிம்மதியாவே வாழ முடியாது. அது பேசாம நல்லவனாவே வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்வழிப்படுத்துகிறது அப்படின்னு சொன்னோம். ஆனா தவறு நடக்குது. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம ஈகோலையும் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்லையும் தான் இருக்கிறோம். அப்போ மனசாட்சி அப்படிங்கிறது இல்லையா அப்படின்னா இருக்கு. அதெல்லாம் இல்லாம எல்லாம் போகல. நம்ம எல்லாம் அறிவாளிகள்ல. அந்த அறிவை வச்சு எப்படி ஏமாத்துறோங்கிறது தான் இங்க மேட்ரு. சரியா? மனசாட்சி எல்லாருக்குள்ளயும் இருக்கு. மனசாட்சி வச்சுக்கிட்டு கூட நான் எப்படி தப்பு பண்ண முடியுது அப்படின்னா, ஐ ஜஸ்ட் சீட்டிங் மை செல்ஃப். அல்லது என் மனசாட்சியை நான் சீட் பண்ணிட்டா நான் தப்பு பண்ண முடியும். சரியா? சீட் பண்ணாம தப்பு பண்ண முடியாது. மனசாட்சி அப்படின்னா ஜட்ஜை ஏமாத்திருக்கு. சரியா? ஜட்ஜ் தெளிவாதான் இருக்கான். ஆனா அந்த ஜட்ஜையே ஏமாத்தி நான் தப்பு பண்ண முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரியா? அது என்னது ஏமாத்துறது அப்படின்னா, இட்ஸ் வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் அண்ட் ஈஸியா எனக்கு ஒரு பாயிண்ட் ரொம்ப நல்லா புரிஞ்சது.
கூகுள்ல சர்ச் பண்ணா நிறைய பாயிண்ட் கொடுக்கலாம். சரியா? எனக்கு தெரிஞ்ச பாயிண்ட் வந்து திருடங்க வந்து தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்களா அப்படின்னு கேட்டா தெரிஞ்சுதான் பண்றாங்க. எப்படிடா பண்ண முடியுது மனசாட்சி உறுத்தாதா அப்படின்னு சொன்னா அவன் வந்து நியாயப்படுத்துதல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள போவான். அவன் மட்டும் இல்லைங்க, நம்ம எல்லாம் இல்லாதப்போ அதை வச்சுதான் பண்ணிட்டு இருக்கோம். நியாயப்படுத்துதல் அடிக்கடி இந்த கிளாஸ்ல கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டிஃபென்ஸ் பண்றது, நியாயப்படுத்துறது, தன்னை நான் தன் சரியே அப்படின்னு நிரூபிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுதாங்க நம்மளுடைய முதல் எதிரி. இந்த மனசாட்சியை ஏமாத்துறவன், மிகப்பெரிய அளவுல ஏமாத்துறவன் தான் இவன் தான். சரியா? அப்போ தப்பு பண்ணும்போது நீங்க சொன்னீங்க லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் ஈகோ இருக்கும்போது நாங்க தப்பு பண்ணுவோம். அது கரெக்ட். இந்த லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் ஈகோ இருக்கும்போது பண்றத பண்ணிட்டு நீங்க அதுக்கு நியாயப்படுத்துவீங்க. அந்த சூழல்ல என்னோட சூழல்ல நீ இருந்தா தெரியும், நீயும் அதைத்தான் பண்ணிருப்ப. அதை புரிஞ்சுக்காம பேசுற. நான் எவ்வளவு வந்து பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன் தெரியுமா? அதை மீறி நான் பண்ணினேன் அப்படின்னா அது என் மேல எப்படி தப்பாகும்? நான் கோவப்படக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா அதையும் மீறி அவன் அப்படி பண்ணிட்டாங்க. அப்படி பண்ணும்போது எப்படிங்க எவனா இருந்தாலும் அந்த இடத்துல கோபம் தாங்க படுவான். these are all the ways why உள்ள வந்து ஊத்துறான்ல. ஏய் என்னடா கோவப்பட்டேன்னு உள்ள இருந்து கேட்பான். இப்படி அவன் பண்ணா அப்படின்னு எதையாவது வந்து ஒண்ணு சொல்லி இந்த சூழல்ல எவனா இருந்தாலும் கோவப்பட்டுதான் ஆமா. அப்புறம் எப்படி இருக்கும்போது என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நாம தப்பிக்கும் முயற்சியில் தப்பிக்கும் முயற்சியில் நாம இறங்குறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் எதிரி யாருக்கு? மனசாட்சிக்கு. டிஃபென்ஸ் பண்றது அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் எதிரி. சோ திருடுறவன்ட்ட போய் கேட்டா என்ன சொல்லுவான் அப்படின்னா, இது கலியுகம்டா, இங்க வந்து ஏச்சி பழிச்சாதான்டா வாழ முடியும், இல்லைன்னா நம்மளை ஏமாத்திடுவான்டா, எல்லாமே ஏமாத்திட்டு தான்டா வாழ்ந்துட்டு இருக்கான், அவன் என்ன ஏமாத்துறதுக்கு முன்னாடி நான் அவனை ஏமாத்தினான்டா பிழைக்க முடியும், டேய் அந்த மாதிரி உலகம்டா இது அப்படின்னு ஒரு அழகா அவன் உள்ள சொல்லும். டேய் தப்பு பண்ற அப்படின்னு. தப்பு பண்ண வாழ முடியாது இல்ல அப்படின்னு சொல்லி he is making himself all right to do all these corrupted activities அப்படின்றத புரிஞ்சுக்கணும். சரியா? அப்போ இது வந்து ஒன் வே. இதுதான் எனக்கு தெரிஞ்ச மேஜரான ஒரு விஷயம். அபார்ட் ஃப்ரம் தட் நம்ம எப்படி எல்லாம் ஏமாத்திக்கிறோம் அப்படின்னா பயந்த சுபாவம், அதாவது ரொம்ப கோலையான மைண்டா இருக்கும். டிஸ்டர்பன்ஸா இருக்காமா? சத்தம் ஏதாவது கேக்குதா? அப்படியே கண்டினியூ பண்றேன். ஒரே ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. சாரி. சோ ரெண்டாவது விஷயம் வந்து ப்ரெஷர், அதாவது பயம். சிம்பிளா சொல்ல போனா பயம். சரியா? பயத்துல தப்பு பண்றது அப்படின்றத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ இதுதான் முறை அப்படின்னு இருக்கும். இந்த முறையில தான் நம்ம பண்ணணும். ஆனா இந்த முறைப்படி பண்ணுனா எனக்கு சில கஷ்டங்கள் வரலாம், சில பிரச்சனைகள் வரலாம். அந்த பிரச்சனைகளுக்கு பயம், கஷ்டங்களுக்கு பயம், சில சில வழி வேதனைகள் வரலாம். அந்த வழி வேதனைகளுக்கு பயம். சரியா? இதுக்கெல்லாம் பயந்துட்டு எல்லாம் நீங்க சொன்ன விருப்ப வெறுப்புலதான் வரும். கொஞ்சம் மாத்தி மாத்தி டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். சோ அதுக்கு பயந்துட்டு மனசாட்சி சொல்லும் தப்புன்னு பரவாயில்ல விடு, இல்லைன்னா இதை விட பெரிய பிரச்சனை வந்துடும், இந்த இப்போதைக்கு தப்பிக்கணும் அப்படின்னா அது வழி இல்லை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண வைக்கும். அல்லது இதே இன்னொரு பாயிண்டா சொல்லிடலாம், ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. மனசாட்சி எப்பயுமே பெர்மனன்ட் பிளீஸை நோக்கி மட்டும்தான் உங்களுக்கு கைட் பண்ணும். சரியா? ஆனா நமக்கு எதிர்பார்ப்பு என்னன்னா இப்போதைக்கு எனக்கு சுகம் வேணும். மனசாட்சி சொல்ல போயிட்டு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு கொஞ்சம் கஷ்டம் வரும். இப்ப வந்து பொய் பொதுவா எல்லாரும் எப்படி சொல்றாங்க, பொய் சொல்லக்கூடாதுன்றது மனசாட்சிக்கு தெரியாதா என்ன? ஆனா வாத்தியார் அடிக்க வர்றாரு அப்படின்னா ஒரு பொய் சொல்லிட்டா இப்போதைக்கு தப்பிச்சிடலாம். சரியா? அப்ப இப்போதைக்கு எனக்கு தப்பிக்கிறதுக்கு வழியை காட்டுறான் அப்படின்னு சொல்லும் போது நம்ம நம்ம வந்து அதுல ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால மனசாட்சி வந்து லாங் டேர்முக்கு காட்டிட்டு இருக்கான் இல்லையா? எனக்கு இப்போ ஷார்ட் டேர்ம்ல பிளிஸ் வேணும் என்ற ஒரு ஸ்ட்ராங்கான அந்த மனசு என்ன பண்ணிட்டுதுன்னா அந்த மனசாட்சி ஓவர் கம் பண்ணுது அப்படின்னு சொல்ல வரும். சரியா? சோ இந்த மாதிரியும் நம்ம வந்து தப்பு பண்றது உண்டு அப்படின்னு சொல்லலாம். வேற அதாவது நாமளா வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நியாயப்படுத்திக்கிறது அப்படின்னு சொல்றது.
நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த கதையை. நான் கம்பெனி வச்சுட்டு இருக்கும்போது என்னுடைய ஸ்கிராப் எடுத்துட்டு போறவரு வர்றாரு. வந்துட்டு எல்லா ஸ்கிராப்பையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. எல்லாம் எடை போட்டு பாக்குறாரு. அவரு வந்து ஒரு உதாரணத்துக்கு சொன்னா ஒரு ₹200 வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. ₹198 வந்துருச்சு. அல்லது ₹195 வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ₹200 கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். இல்ல ₹2 அவ்வளவு சந்தோஷம் வருது. 199 வந்துருச்சுங்க. ₹200 கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னேன். இல்ல கொடுக்க முடியாது அப்படின்னாரு. ஏங்க நான் என்ன கேட்டேன்? ₹199 ஸ்கிராப் வந்துருச்சுன்னு ₹1 தானே கேட்டேன். அதெல்லாம் கிடையாது. என்னால கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன மனுஷன்டா இவன்? இத்தனைக்கும் நல்லா பழகுறவர் வேற. ஒரு 15 மினிட்ஸ் நான் வந்து இந்த ₹1 கூட இவன் குடுக்க மாட்டேன்றானே! அப்படி என்ன இவன் நல்லா பழகுறவரு அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் கூட கொஞ்ச நேரம் ஆர்கியூ பண்ணிட்டேன். அவன் விடாப்பிடியே பெரிய ஆர்கியூமென்ட் பண்ணி அதெல்லாம் கிடையாதுங்க. இவ்வளவுதான் குடுப்பேன். அப்படின்னு சொன்னதும், சரி குடுத்து தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். சரியா? ₹199 குடுத்துட்டு திரும்ப போகும்போது, "ஒரு நிமிஷம் இருங்க இப்படி வாங்க." எங்க? அட வாங்கன்னா அப்படின்னு கூப்பிட்டேன். எங்க எதுக்குங்க? அட வாங்கன்னு வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போயிட்டு ஒரு டீ கடையில உட்கார வச்சு 2 வடை, காஃபி அது இதுன்னு எல்லாத்தையும் வாங்கி குடுத்து, அது போயிருக்கும் பில் ஒரு ₹25 எனக்கு மட்டுமே. சரியா? எனக்கு ₹2 குடுக்கறதுக்கு அழுதவன், எனக்கு ₹25 செலவு பண்ணான். மறுபடியும் அவர பார்த்து கேட்டேன். ஏங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. ₹2 கேட்டதுக்கு அவ்ளோ சண்டை போட்டீங்க. இப்ப எதுக்கு தேவையில்லாம ₹25 செலவு பண்ணிட்டு இருக்கீங்க? அவர் ஒரு வியாக்கியானம் சொன்னாரு. சரியா? ஏங்க நட்பு வேற, பிசினஸ் வேறங்க. இது நட்புங்க. இதுக்காக நான் எவ்வளவு வேணா செலவு பண்ணுவேங்க. ஆனா பிசினஸ்ல கரால இருக்கணுங்க. பிசினஸ்ல நான் 5 பைசா கூட விட மாட்டேங்க. அப்படின்னு. சோ நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இதுக்கு இது சரி. இதுக்கு இது பரவால்ல. இதுலன்னா ஓகே. இது அதப்ப நட்பு ரீதியா வரும்போது மட்டும் தான் மாரல் வேல்யூக்கு வந்து குடுக்கணுமா. அதாவது மனசாட்சிக்கு வேல்யூ குடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். பிசினஸ்ன்னு வரும்போது மனசாட்சிக்குலாம் வேல்யூ குடுக்கக் கூடாது. அங்க வந்து ஸ்ட்ரிக்ட்டா இருந்தா தான் நீ வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு இவனா ஒரு பிரின்சிபல ஃபார்ம் பண்ணிக்கிறது. சரியா? அந்த பிரின்சிபல ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா மனசாட்சி இவன பெருசா டிஸ்டர்ப் பண்ணாது. ஏன்னா மனசாட்சி சொல்றது நட்புல நாங்க குடுத்துட்டோம்ல. ₹25 கூட குடுத்தோம்ல. நாங்க மனசாட்சி படி தான்டா வாழ்றோம். ஆனா பிசினஸ்ல எல்லாம் அப்படி குடுக்க கூடாதுல்ல. எவன் சொன்னது ரூல்? இவனா நீயா கிரியேட் பண்ணிக்கிறதா? வேண்டாம். சோ இந்த இடத்துல பிசினஸே வந்து அன்புக்காக தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். சேவை தான் பண்றதுக்கு பேரு தான் பிசினஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கோம். நீங்களா உங்க இஷ்டத்துக்கு வந்து ஒரு டெபினிஷன போட்டு உங்க மனசாட்சி ஏமாத்துறதுக்கு ஆளாளுக்கு இப்படி எல்லாம் போட்டு நம்ம நம்மள சீட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. சோ நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டிட்டேன். அந்த மாதிரி உங்க லைஃப்ல நீங்க எப்படி பண்றீங்க அப்படிங்கறத நீங்க தான் யோசிக்கணும். இன்னும் ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடலாம். சின்ன சின்ன தவறுகள்ல மனசாட்சி வந்து புருஷன் கம்மியா தானே வரும். சரியா? சோ சின்ன இது சின்ன தப்பு தானே அப்படின்னு மனசாட்சி கிட்ட கொஞ்சம் கெஞ்சுவான். இல்ல பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு சொல்லும் போது மனசாட்சி கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கும். சரி விட்டு தொலைறேன். ரொம்ப உறுத்தாது. சரியா? சரி விட்டு தொலைறேன். ரொம்ப பெருசா தப்பு பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு விட்டு தொலைறேன் அப்படின்னு சொல்லிடும். உடனே அந்த சின்ன தப்பு பண்ணிடுவோம். இப்ப சின்ன தப்பு பண்ணவன் அடுத்து வந்து அதை விட கொஞ்சம் பெரிய தப்பு பண்ணுவான். அப்பவே விட்டேல்ல பரவாயில்ல இது விடேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனசாட்சியவே சின்ன சின்ன தப்பு தானே சின்ன சின்ன தப்பு தானேன்னு அடுத்த அவன் மனசுக்கு இதுதான் சின்ன தப்பு அதுக்கடுத்து இதுதான் சின்ன தப்பு இப்படியே பெரிய தவறையும் கூட அவன் செய்ய துணிகின்றான் மனசாட்சி ஒத்துழைப்போடு ஒத்துழைப்போன்னு இல்ல இட்ஸ் சீட்டிங் ஆஃப் மனசாட்சி அவ்வளவுதான் மனசாட்சி சொல்லிக்கிட்டே தான் இருக்கும் ஆனா இவன் அதை ஏமாற்றிக் கொள்வதற்காக இவனையே ஏமாற்றிக் கொள்வதற்கு யாரையும் ஏமாத்தலைங்க மனசாட்சி நான் தானே எனக்கு கைட் பண்ற நல்லவன் தானே எனக்குள்ள இருக்கான் அவனை நான் ஏமாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னையே நான் ஏமாத்திட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியாம நான் உட்காந்துட்டு என் மனசாட்சி வேற யாரோ வாங்க நான் தானேங்க என்ன நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு எவ்வளவு ஒரு எனக்கு குரு மாதிரிங்க அவன் என் குருவை ஏமாத்துறேன் அப்படின்னு பேர் வெளின்னு என்ன நான் ஏமாத்திக்கிறதும் இல்லாம மனசாட்சியை ஏமாத்திட்டு இப்படித்தான் நாம் தவறு செய்கின்றோம் என்பதாக எனக்கு தோன்றுகிறது சரியா ஏன் தவறு செய்கின்றோம் அப்படிங்கிறதுக்கு ஐ திங்க் ஒரு 4 பாயிண்ட் சொல்லியிருக்கேன் மேஜரா டிஃபென்ஸ் பண்றது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க நீங்க சொன்னது 100% உண்மையான ஆன்சர் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் ஈகோ இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி தவறுகள் நம்ம பண்ணுவோம் இந்த டிஃபென்ஸ் பண்றது அல்லது சின்ன தப்பு தானே சின்ன தப்பு அப்படின்னு ஏமாத்துறது
அப்புறம் ஒரு பயம், ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் அப்படிங்கிறது, லாங் டேர்ம் கோல்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் ஏமாத்துறது. பயம் இயற்கையிலேயே இந்த பயம் கோழைத்தனமா இருக்கிறது. ஸோ எல்லாமே லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்ல வர்றதுதான். கொஞ்சம் எலாபரேட் பண்ணி காட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். So this is how the person is committing a mistakes in spite of having conscience அப்படின்னு சொல்லலாம். சரியா? இப்போ மனசாட்சி இருந்தும் கூட ஒரு மனிதன் தவறு செய்வதற்கான காரணம் இதுதான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அப்ப இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும், இந்த சத் சங்கத்துல நான் என்னையா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் சொன்ன மாதிரி டிஃபென்ஸ் பண்றதை டோட்டலா அவாய்ட் பண்ணுங்க. மனசாட்சிக்கு தயவு செய்து சப்போர்ட் பண்ணுங்க. மனசாட்சியை ஏமாத்தாதீங்க அப்படின்னு சொல்ல வரேன். வெல்கம் தி டிஃபிகல்டிஸ் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட ஃபார்ம் பண்ணி பயத்துல இருந்து டோட்டலா வெளியே வாங்க. ஏன் நான் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன், நீ உன்னை சீட் பண்ணாம இருக்கணும்னா இந்த ஒரு பிரின்சிபிள் போதும்டா அப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன். ஸோ ஏன்னா உனக்கு பிடிக்கிறத செய்யாத, உனக்கு பிடிக்காத மட்டும் செய் அப்படின்னு சொல்லும் போது, அந்த பிரச்சனைகளை சந்தோஷமா உள்வாங்க தயாராக இருக்கும் போது கண்டிப்பா நம்ம மனசாட்சி சூப்பரா நம்மளை கைட் பண்ணும். நமக்கு குஷனுங்கிறது வரவே வராதுங்க. சோ அது வந்து எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், பயத்துல இருந்து நீங்க டோட்டலா வெளியே வர்றதுக்கு. அப்புறம் ஷார்ட் டேர்ம் பிளேஸ், லாங் டேர்ம் பிளேஸ், ஆன்மீக ஆனந்தத்திற்கு தான் நீங்க உழைக்கணும். மெட்டீரியல் பிளேஸ், மின்னல் வெளிச்சத்துக்கு ஆசைப்படாதீங்க. மின்னல் வெளிச்சத்துக்கு ஆசைப்பட்டாதான் கான்சியன்ஸ், அதாவது மனசாட்சிக்கு விரோதமா நீங்க நடக்கணும்னு தோணும். அதே மாதிரி சின்ன விஷயம்னு கூட தயவு அடிக்கடி சொல்லுவேன். காலையில 5 மணிக்கு எந்திரிக்கிறது சின்ன விஷயம் தானே, நான் மற்ற விஷயங்கள்லாம் கரெக்டா இருந்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறது தான் ஆன்மீகத்துக்கு பெரிய தடை. சின்ன விஷயத்துல கூட நீங்க கரெக்டா இருக்கும்போது மட்டும்தான் பெரிய விஷயங்களை சாதிக்க முடியும் என்றெல்லாம் நீங்கள் யோசித்து பார்த்து இந்த மாதிரி விஷயங்களை நீங்க அவாய்ட் பண்ணி கான்சியன்ஸை ஃபுல் பவர்ஃபுல்லா நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா, மனசாட்சி அப்படிங்கிறது தான் என்னுடைய குரு, என்னுடைய ஜட்ஜு, அவனுக்கு நான் விரோதம் இல்லாம நடக்க மாட்டேன்னு உங்க மனசாட்சிக்கு நீங்க சரண்டர்ல இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, அதுவே உங்களுக்கு குருவாகி மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு ஞானத்திற்கு வழிவகை செய்யும் என்று சொல்லி எங்கள் பதிலை நிறைவு செய்கிறேன்.